மீகொடை பகுதியில் விபத்தை ஏற்படுத்திய வாடகை காரின் சாரதி மதுபோதையில் இருந்தமை போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த சாரதி இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். சந்தேகத்திற்குரிய சாரதி பிலியந்தலாவ பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீகொடை பகுதியில் தன்சல் ஒன்றுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது வாகனம் ஒன்று மோதி ஏற்பட்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த மேலும் 7 பேர் சிகிச்சைக்காக ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் குழந்தையொன்றும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவிசாவளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கேப் ரக வாகனம் ஒன்றே மீகுட பகுதியில் வழங்கப்பட்ட தன்சலுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது மோதியது. சம்பவத்தில் 3 ஆண்களும் 3 பெண்களுமே உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கேப் ரக வாகனத்தின் சாரதி தப்பிச் சென்ற நிலையில் கொடகம சந்தியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார். குறித்த கேப் ரக வாகனமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கேப் ரக வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபோதையில் இருந்தமை தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மீகொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.